தமிழ்நாட்டுல தேசிய கட்சிக்கெல்லாம் இடமே கிடையாது, தேசிய கட்சியெல்லாம் இங்க வளரவே முடியாது, நாங்க வளர விடமாட்டோம்னு பேசினார்ல முனுசாமி. அது சம்பந்தமா எடப்பாடியோ இன்னைக்கு தர்மநாயம் பேசுற வேலுமணியோ அன்னைக்கு அவங்களை கண்டிச்சிருக்காங்களா? ஆதி உதயகுமார் சொல்றாரு நாவடக்கம் தேவை அண்ணாமலைக்குன்னு சொல்றாரு. அவரால்தான் கூட்டணி கெட்டு போச்சுங்கிறாரு. கூட்டணி கெட்டு போது அண்ணாமலையார் இல்லையா மிஸ்டர் உதயகுமார்? இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கு. கட்சி தனிப்பட்ட முறையில 23 இடங்கள்ல போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 11% ஓட்டு வாங்கி இருக்குது. இது தமிழக அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய சாதனை பிஜேபிக்கு. அவரு ரூட் எடுத்து போவாரு. நான் இடையில கொண்டு ஒரு குறுக்கு சால் ஓட்டுவன்னு சில பிஜேபி தலைவர்கள் பேசுறது ரொம்ப மரியாதை குறைச்சலா இருக்கு சார். ரொம்ப மன சங்கடமா இருக்கு. அவங்களோட அண்ணாமலையோட சேர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகி இருக்கலாம். இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறது மாபெரும் வெற்றி. பிஜேபி வரலாற்றில் இது மாபெரும் சாதனையா நான் பாக்குறேன். சீட்டு கிடைக்கல, ஓட்டு கிடைச்சு, ஓட்ட பெருமையா தான் பார்க்கும். இதான் பிஜேபி தொண்டர்கள் முன்னெடுக்கணும். ஆட்சி அமையட்டும் சார். 9ஆம் தேதி பதவி ஏற்கட்டும் சார். அடுத்த 3 மாசம் தான் பிஜேபிக்கு தனிப்பெருமை மேல 278 வந்துடும். எப்படி வரும்னா சொல்ல முடியாது. ஆனா பிஜேபி தலைமையில 278 எம்பிக்கள் பாராளுமன்றத்துல இருப்பாங்க. நிதிஷ்குமார் இல்லாம, சந்திரபாபு நாயுடு இல்லாம. இன்னைக்கு 99 தானே பேட்டா செருப்பு விளையாட்டம். பேட்டா செருப்பு ரவுண்ட்ல இருக்காது. 499 ரூபா, 599 ரூபான்னு கூட இருக்கும். அதே போல 99 இருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசக்கூடாது. எழுதி வச்சுங்க சார். இன்னும் 90 நாள் 272 என்கின்ற மேட்ச் நம்பருக்குள்ள பிஜேபி தனிப்பெரும்பான்மையே இருக்கும். இது சத்தியம். எழுதி வச்சுங்க. பீட்டர் போன்ஸ் எல்லாம் சும்மா பைத்தியம் உளறிக்கிட்டு இருக்கு. திமுகவின் கைக்கூலி. டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுக பாஜக திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பனிப்போர்ன்றது தொடங்கி இருக்கு சார். அதாவது வார்த்தை மூலியமா ஒரு போர் தொடங்கி இருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு கணிசமான தொகுதிகளை அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை அதிமுக தலைவர்களுக்கு பேசிட்டே வர்றாரு. அதனாலதான் கூட்டணி முறிஞ்சுது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உங்களுக்கு கருத்து என்ன சார்? சரத், இதுல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெயலலிதாவை பத்தி திரு அண்ணாமலை பேசிட்டாங்க, விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவை பத்தி ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு கொடுத்த இன்டர்வியூ 10 நாள் கழிச்சுதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. 10 நாளா அமைதியா இருந்தாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவை மீனாட்சி கோயில் விவகாரத்துல தொடர்பு படுத்தி அண்ணாமலை பேசினார்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சுதான் பொங்கி எழுந்தாங்க. ஆனா அது 2 இன்சிடென்ட்டுமே உண்மை. ஊழல் வழக்குல குங்கா அவர்களால் தண்டிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுதே சிறைக்கு சென்றாருங்கிறது உண்மைதானே? அந்த உண்மையை தானே சொன்னாரு. அந்த உண்மையை அவர் கேள்வியா கேட்கிறாரு. ரிப்போர்ட்டர் கேள்வியா கேட்கிறாரு. ஆமான்னு பதில் சொல்றாரு அண்ணாமலை. இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆங்கில நாளேடு. அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷனே தமிழ்நாட்டுல ஒரு 2000 கூட இருக்காது. அந்த 2000 பேர் தான் படிப்பான் அந்த பத்திரிகையை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவல்ல அது ஒரு 10 லட்சம் காப்பீஸ் போகலாம். அது வேற பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுல அந்த பத்திரிகை படிக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்? அது ஒரு 2000 பேருக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அதுல செய்திக்கு 10 நாள் கழிச்சு பொங்குனாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே, ஜெயலலிதா பற்றிய இந்த விமர்சனத்துக்கு முன்னாடியே, அறிஞர் அண்ணாவை பத்தி மீனாட்சி அம்மன் கோயில்ல தேவரையா செஞ்ச விமர்சனத்துக்கு முன்னாடி, அந்த உண்மை நிலையை எடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே, கூட்டணியில இருக்கும் பொழுதே முனுசாமி அவர்கள் அதிமுக பொதுக்கூட்டத்துல தமிழ்நாட்டுல தேசிய கட்சிக்கெல்லாம் இடமே கிடையாது, தேசிய கட்சியெல்லாம் இங்க வளரவே முடியாது, நாங்க வளர விடமாட்டோம்னு பேசினார்ல முனுசாமி. அது சம்பந்தமா எடப்பாடியோ இன்னைக்கு தர்மநாயம் பேசுற வேலுமணியோ அன்னைக்கு அவங்களை கண்டிச்சிருக்காங்களா? 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகும் 2021 சட்டசபை தேர்தல் முடித்த வரைக்கும் குடிகார அமைச்சர் CV சண்முகம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் நாங்க தோல்வி அடைஞ்சோம், சிறுபான்மையினர்கள் எனக்கு ஓட்டு போடல எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கு எடப்பாடி கண்டிச்சாரா இல்ல இந்த SP வேலுமணி கண்டிச்சிருக்காங்களா அவங்க கட்சிக்காரங்கள? அப்பெல்லாம் அவங்களுக்கு நாவடக்கம் இருந்துச்சா? அப்பெல்லாம் வாய்க்கொழுப்போடு தானே பேசுனாங்க. அது உதயகுமாருக்கு இந்த வாய்க்கொழுப்பு எல்லாம் தெரியாதா? ஈரோடு இடைத்தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வம் வேட்பாளரையே போட்டாரு. திரும்ப அண்ணாமலை அவர்கள் மெனக்கட்டு ஒரு சிங்கிள் வேட்பாளர்கள் நின்னாதான் அந்த டிஎம்கே ஆளுங்கட்சி நம்ம எதிர்த்து நிக்க முடியும்னு போராடி அகில இந்திய தலைமை கிட்ட பேசி அகில இந்திய இருந்து தமிழக பொறுப்பாளர்
நேருக்கு நேரா வந்து போய் ஓபிஎஸ் பேசி எடப்பாடிட்ட பேசி ஓபிஎஸ் வாபஸ் வாங்க வச்சு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு சிங்கிள் கேண்டிடேட்டா கொண்டு போனாங்க. ரெட்டை அலையும் கிடைச்சது. அப்ப பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னார்ல அண்ணாமலை, எந்த தலைவன் போன அண்ணாமலையோட எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து ஈரோடு தொகுதி ஃபுல்லா சுத்தி இருந்தா 35% ஓட்டு வங்கியை வாங்கியிருக்க முடியும். ஓபிஎஸ் அங்க நின்று இருந்தாருன்னா இப்ப இடைத்தேர்தல வாங்கின 24% கூட வாங்கியிருக்க முடியாது, 18% போயிருப்பாங்க. அதிமுக ஆட்சி தொங்கல் இருந்தப்ப டிடிவி தினகரனுக்கு இவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வந்து கட்சி ரெண்டா திரும்பவும் உடஞ்சப்ப ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி ஓபிஎஸ் நீ வந்து சேர் ஆட்சியை காப்பாத்தணும்னு சொல்லி அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்துட்டு இந்த ஆட்சியை 4 வருஷம் நடக்கிறதுக்கு துணை நின்றது பாரதிய ஜனதா கட்சி. அதுக்குதான் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. உதயகுமார் சொல்றாரு நாவடக்கம் தேவை அண்ணாமலைக்குன்னு சொல்றாரு. அவராதான் கூட்டணி கெட்டு போச்சுங்கிறாரு. கூட்டணி கெட்டு போனது திரு அண்ணாமலையார் இல்லையா மிஸ்டர் உதயகுமார்? கூட்டணி கெட்டு போனதுக்கு காரணம் உங்கள்கிட்ட மத்திய தலைமை பிஜேபி மத்திய தலைமை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை உங்களால ஏத்துக்க முடியல. அதனால நீங்க வெளியில வந்து மத்திய தலைமையை குறை சொல்ல முடியாததுனால திரு அண்ணாமலை அவர்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உண்மையை பேச கத்துங்க வேலுமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் உண்மையை பேச கத்துக்கணும் மக்கள் மன்றத்துல. சரி சார், அண்ணாமலை சார் பேசிட்டாங்க, அதனால கூட்டணியை முடிச்சோம்னா ஆமலையா இருந்திருந்தா இவங்க என்ன பண்ணிருந்திருக்கணும்? டெல்லியில நடந்த என்டிஏ கூட்டத்துக்கு இவங்க போயிருக்க கூடாது. நீங்க அண்ணாமலையை மாத்துங்க, இல்ல அண்ணாமலை எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க. எங்க தலைவி ஜெயலலிதாவை பேசி விட்டாரு, எங்க மென்டார் அண்ணாவை பேசி விட்டாரு, இதற்கெல்லாம் அண்ணாமலை வருத்தம் தெரிவிச்சாதான் நாங்க கூட்டணிக்குள்ள வருவோம் அப்படின்னு நீங்க பேசி என்டிஏ கூட்டணிக்கு வரமாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கணும். என்டிஏ கூட்டணிக்கு போனீங்க, அங்க உங்களுக்கு முதல் மரியாதை தரப்பட்டது. பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவின் தலைவராக உங்களை நியமிச்சாங்க. பிரதமருக்கு அருகில் வலது கை பக்கம் உங்களுக்கு இருக்கே வைக்கப்பட்டது. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்டிஏ 400 சீட்ல ஜெயிக்கும் சொன்னீங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திரும்பி வந்து 1.5 மாசம் கழிச்சு நான் கூட்டணியில இல்லைன்றீங்க. இந்த என்டிஏ கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை பேசுறதை பத்தியான வாத பிரதிவாதங்கள் போய் அது அமைங்கிடுச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் என்டிஏ மீட்டிங்கே நடக்குது. அப்புறம் ஏன் அந்த என்டிஏ மீட்டிங் போனீங்க? அப்ப யாரு வாய்க்கோல்படுத்தி போய் சொன்னதுனால நீங்க என்டிஏ மீட்டிங் போனீங்க? வேற ஏதோ உங்களுக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தத்தை தந்தவர்களை வெளியில் சொல்ல முடியாது உங்களால. உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த காரணத்தினால அண்ணாமலையை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இவரால்தான் கூட்டணி கெட்டு போச்சு, சேர்ந்து இருந்தா நாங்க வந்து 30 சீட்டு ஜெயிச்சிருப்போம். வெக்கமா இல்லையா இதை சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வெக்கப்படும் அதிமுக. இதனால அவங்க சொன்னாங்க அதிமுக என்பது எல்லாரும் தனித்தனியா இருக்காதீங்க, எல்லாரும் ஒன்னாயிடுங்க, ஒரே அணியில நின்று கூட்டணி நிக்கிறவ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும். கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறப்ப எதிர்த்தரப்பு நம்ம தூவம் செஞ்சிடலாங்கிறதா மத்திய தலைவர் உங்களுக்கு கொடுத்த ஐடியா. அதை 2019 சொல்லிட்டு இருக்காங்க, 2021 அறிவுறுத்தினாங்க, 2024 அறிவுறுத்தினாங்க. உங்க எடப்பாடியார் எட்டப்பன் எடப்பாடியார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்க கட்சி தலைமை நம்மை விட்டு போய்விடுமோ என்கின்ற பயத்துல கட்சியவும் கட்சி தொண்டர்களையும் நட்டாற்றில் விட்டுட்டாரு எடப்பாடி. இத போய் பேசுங்கய்யா ஏழுமணி, இத போய் பேசுங்க. உதயகுமார் இத கேள்வி கேளுங்க எடப்பாடி. ஓபிஎஸ் ஒரு 2% ஓட்ட பிரிச்சாலும் டிடிவி தினகரன் ஒரு 3% ஓட்ட பிரிச்சாலும் அதை நம்ம கூட்டணிக்கு பலம் இல்லை. அதனால நாங்க சொன்னோம், அதுதான மத்திய தலைமை சொல்லிட்டே இருந்தது. அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிதாங்க நீங்க கூட்டணியை முடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு நீங்க சொன்ன காரணம் அண்ணாமலைன்னு அன்னைக்கு நீங்க சொல்லவே இல்லை. கூட்டணி முறிஞ்சதுக்கு காரணமும் அண்ணாமலை நீங்க குற்றம் சாட்டல. எங்களுக்கு சிறுபான்மையின் ஓட்டு வங்கி கிடைக்க மாட்டேங்குது பிஜேபியோட இருக்கிறதுனால, அதனால நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க. ஆம்பளைங்களா இருந்தா அன்னைக்கு அண்ணாமலை குற்றம் சாட்டி பேசியிருக்கணும்ல. அன்னைக்கு ஒண்ணும் சொல்லல. ஏன்னா கொங்கு மண்டலத்திலேயே எஸ்பி வேலுமணி கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடிய கோவை பாராளுமன்ற தொகுதியிலே 2 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்க கோவை பாராளுமன்றத்துல 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. கொங்கு மண்டலத்தை பெருசா பூம் ஆயிட்டு இருக்குது பிஜேபி. தென் மாவட்டங்கள்ல உங்களால கோலோச்ச முடியல. தென் மாவட்டங்கள்ல பிஜேபி 10 இடத்துல உங்களை கொண்டு போய் 3ஆவது இடத்துல தள்ளிட்டுடுச்சு. இந்த ஆதங்கத்துல கட்சியை வளர்த்துட்டாரே அண்ணாமலைங்கிற பொறாமையில நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நாவடக்கம் தேவை, அண்ணாமலை வந்து கண்ணாமண்ணான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரை விமர்சனம் பண்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது, காரணத்துக்கு நீங்க அண்ணாமலையை தேடுறீங்க. எஸ்பி வேலுமணி பேசுற அதே டோன்லயே இல்ல பிஜேபி தலைவர்களும் பேசுறாங்க. அவங்க 5ஆம் படை வேலை பாக்குறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். 2019
அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. தொண்டர்கள் மத்தியிலும் பிரச்சனை இல்ல, தலைவர்கள் மத்தியிலும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகல, கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகல. மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சோம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை கட்சிகள் நம்மள கூட இருந்தாங்களே, எல்லா கட்சிகளும் கூட இருந்தாங்களே சார். டிடிவி தினகரன் இல்ல, நீங்க ரெட்ட தலைமையில இருந்தீங்க, ஓபிஎஸ் உங்க கூட இருந்தாரு, ரெட்ட தலைமையில அதிமுக இருந்துச்சு. பாரிவேந்தர் திமுக கூட்டணிக்கு போயிருந்தாரு. மற்றபடி பாக்கி எல்லாரும் நம்ம கூட்டணியில தானே இருந்தாங்க. ஏன் உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் நடக்கல? அதுக்கு என்னாச்சும் ஒரு ஆய்வு நடத்திருக்கீங்களா? இன்னைக்கு அதிமுக தொண்டர்களிடையேயும் பிஜேபி தொண்டர்களிடையேயும் தலைவர் பேசிட்டாருன்னு அவங்களுக்கும், இவரு அண்ணாமலையை பேசிட்டாருன்னு பிஜேபி தொண்டர்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் பலமாயிடுச்சு. இந்த கருத்து வேறுபாடுகள் தொண்டர்கள் மட்டத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வச்சா அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைந்து இணைந்து எப்படி செயல்படுவாங்க? எப்படி பிஜேபி இந்த கூட்டணி வெற்றி பெற்று இருக்கும்? இப்ப நீங்க அதிமுக வாங்கின கூட்டணி வாங்கின ஓட்டும் திமுக கூட்டணி வாங்கின ஓட்டும் மொத்தமே 42% தான் வருது. நீங்க இந்த அவங்க டிஎம்கே கூட்டணி 46.5% வாங்கியிருக்கிறாங்க. எப்படி 30 சீட்டு ஜெயிக்க முடியும்? இதெல்லாம் எந்த ஆய்வுமே பண்ணாம இல்ல பிஜேபி தலைவர்களும் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. அதிமுக சேர்த்துருந்தா இந்த வெற்றி திமுக கிடைச்சிருக்காது, நாங்க ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருப்போம்னு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாம பேசி துரைமுருகன் பையன் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி பணத்தை பிடிச்சிட்டு கேஸ போட்டு தேர்தல் நிப்பாட்டிட்டாங்க. திரும்ப தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலுக்கு பிஜேபி கொடியை பயன்படுத்த மாட்டோம், பிரதமர் நரேந்திர மோடி போட்டோவை பயன்படுத்த மாட்டோம், பிஜேபி மாநில தலைமை யாரும் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம், ஏன்னா அவர் ரெட்டலையில இருந்தாரு. ஏசி சண்முகம் ரெட்டலையில இருந்ததுனால நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாருமே வர வேண்டாம்னு மொத்த பிஜேபி கழிச்சு விட்டாங்க. அன்னைக்கு மாநில தலைவர் தமிழிசை அக்கா தான் இருந்தாங்க. இதெல்லாம் தமிழிசை அக்காவுக்கு தெரியணும்ல. 2019 நீங்க கேட்ட தொகுதி எத்தனை, அவங்க கொடுத்த தொகுதி எத்தனை, நீங்க கேட்ட தொகுதிகள் எது எது, அவங்க கொடுத்த தொகுதியெல்லாம் எது எது, அங்கேயே உங்களுக்கு கான்ட்ராவர்சி வந்துச்சுல. வேற 5 சீட்டை குடிச்சு விரட்டிட்டாங்களே நம்மள. இந்த ஆட்சியை தக்க வச்சு, இந்த கட்சியை தக்க வச்சு, கட்சியை பலமாக்கி கொடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 5 சீட்டு தான் கொடுப்பேன், நான் சொல்ற தொகுதியில் தான் நிக்கணும்னு பெரிய அடிப்படையில அதிமுக 2019 உங்களை கட்டாயப்படுத்தியதா இல்லையா? கேட்ட இடங்களை கொடுத்துட்டா, இந்த தொகுதி வேணும் லிஸ்ட் கொடுத்தாங்க, அந்த தொகுதியெல்லாம் கொடுத்தாங்களா? அவங்க பெரிய நாளாவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நம்ம கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு திரு அண்ணாமலை. இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கு. கட்சி தனிப்பட்ட முறையில 23 இடங்கள்ல போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 11% ஓட்டு வாங்கி இருக்குது. இது தமிழக அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய சாதனை பிஜேபிக்கு. இதை பெருமையா பேச போகணும் பிஜேபி தலைவர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அண்ணாமலை என்பவர் தான் மாநில தலைவர். அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர் தான் மாநில தலைவராக இருக்கிறவங்க. அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு அவர் கிழிச்ச கோர்ட்ல டிராவல் பண்றதுதான் ஒவ்வொரு பிஜேபி தொண்டனுக்கும் சரியான பாதையாக இருக்க முடியும். அவரோட ரூட்ல எடுத்து போவாரு. நான் இடையில ஒரு குறுக்கு சால் ஓட்டுவன்னு சில பிஜேபி தலைவர்கள் பேசுறது ரொம்ப மரியாதை குறைச்சலா இருக்கு சார். ரொம்ப மன சங்கடமா இருக்கு. இவர் எந்த வழியில போறாரு, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்றாரு, அவர் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்காரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிஜேபி ஆட்சி அங்க வரணும்ல சார். இங்க 2004 ஒடிசாவில ஒரு சீட்டு கூட இல்ல சார், 0 சீட்டு ஒடிசாவில. இன்னைக்கு 2024 அங்க ஆட்சியை பிடிச்சி தனிச்சு அங்க நின்று கட்சியை கொண்டு போய் கீழ்மன்றத்துல சேர்த்ததுனாலதான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல ஒடிசாவில உட்கார முடியுது தன்னந்தனியா. நம்ம இதெல்லாம் பிஜேபி தலைவர்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஒடிசாவில 2004 2024 20 வருஷம் கழிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கும். இந்த நிலையை தமிழ்நாட்டில் பிஜேபி அடைய வேண்டும் என்பதுதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய இலக்கு. அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் 30 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், இன்னைக்கு உட்கார்ந்து பேசக்கூடாது. 2004 இருந்து 2024 ஆட்சி கட்டல பிஜேபி அமர வைக்க முடியும் ஒடிசாவிலன்னா, ஏன் 2024 2031 ஆட்சி கட்டல பிஜேபியை கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது? அதற்கான பெரும் முயற்சியில தான் திரு அண்ணாமலை அவர்கள் இறங்கி இருக்காங்க. நேற்று பிரஸ் மீட் என்ன சொல்றாங்க, 2026 கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல மலரும், அதுல பிஜேபி அங்கம் வகிக்கும், அதுக்கு இன்னையில இருந்து நாங்க வேலையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க. இன்னும் கடுமையா நாங்க வேலை செய்யணுங்கிற உத்தரவை மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த வேலையை நாங்க செய்ய போறோம்னு சொல்றாரு. அவங்களோட அண்ணாமலையோட சேர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகி இருக்கான். இதே பாத்தீங்கன்னா 2014 அதிமுக கூட்டணி வச்சுதான் பாஜக 3 இடத்துல கைப்பற்றுச்சு சார். அப்பயும் இதே அதிமுக கூட்டணி இல்ல சார். அதிமுக திமுக இல்லாத 3வது அணியை பொன்னார் தலைமையில ஒரு அணி அமைச்சாங்க. இந்த அணி விஜயகாந்த் தலைமையில அமைஞ்சது. ஏன்னா அந்த கூட்டணிக்கு தலைமை விஜயகாந்த் கட்சி தான், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்கதான் 14 சீட்ல போட்டிட்டாங்க. பிஜேபி 7 இடத்துல என்னமோ போட்டிட்டாங்க. அது அதிமுக தனியா நின்னாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. திமுக தனியா நின்னாங்க. 2014 எலெக்ஷனையும் 2024 எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு ஒப்பீடு பண்றதே தவறுங்கிற நான்.
மாபெரும் சக்தி இருந்துச்சு நம்மள்கிட்ட. 2014 10% வாக்கு வங்கி வச்சிருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில இருந்தாங்க. விஜயகாந்த் உயிரோட இருந்தாங்க. அவங்க தெரு தெருவா போய் இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. அதிமுக தனியா நின்னுச்சு, திமுக தனியா நின்னுச்சு, கம்யூனிஸ்டுகள் தனியா நின்னாங்க, காங்கிரஸ் தனியா நின்னுச்சு. அப்ப இந்த கூட்டணிக்கு எதிராக இருந்த ஓட்டுக்கள் அத்தனையும் சிதறி இருந்துச்சு. சீமான் ஒரு பக்கம் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க சார். ஆமா, சீமான் ஒரு பக்கம் தனியா நின்னாரு, கம்யூனிஸ்டுகள் தனியா நின்னாங்க, அப்புறம் காங்கிரஸ் தனியா நின்னுச்சு, திமுக தனியா நின்னுச்சு, அதிமுக தனியா நின்னுச்சு. அதிமுக 37 சீட் ஜெயிச்சாங்க. பிஜேபி பாண்டிச்சேரி உட்பட 3 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. கேட்டீங்களா? அந்த தேர்தலையும் இந்த தேர்தலையும் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு விஜயகாந்த் என்கின்ற பிம்பம் இல்ல நம்மள்கிட்ட. அந்த கட்சியும் நம்மளோட கூட்டணியில இல்ல. 2014 இருந்த மதிமுக நம்ம கூட கூட்டணியில இல்ல. ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், திமுக எல்லாம் ஒரு அடியில நிக்கிறாங்க. இப்ப சீட்டு கிடைக்கல, அதே ஓட்டு வங்கியை வாங்கிருக்கீங்கன்னு சொல்றதுல அர்த்தமற்ற விவாதம் இது. பிஜேபி தொண்டர்களை சோர்வடைய செய்வதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறது மாபெரும் வெற்றி. பிஜேபி வரலாற்றில் இது மாபெரும் சாதனையா நான் பாக்குறேன். சீட்டு கிடைக்கல, ஓட்டு கிடைச்சிருக்கு. இந்த ஓட்ட பெருமையா தான் பார்க்கும். இதைதான் பிஜேபி தொண்டர்கள் முன்னெடுக்கணும். இந்த அல்லக்கைகள் நொல்லக்கைகள் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க மனசோர்வு அடைஞ்சிடாதீங்க. ஓகே சார். இப்போ பிரதமர் மோடி ஆட்சி அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆதரவு இருந்தா மட்டும்தான் முடியும், இல்ல அப்படின்னா இது ரன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்களே சார், உங்களோட பார்வை? சார், இதுல நிதிஷ்குமார் ஆதரவு கொடுக்கணும், சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்கணும். இதுல சந்திரபாபு நாயுடு கான்கிரீட்டா இருக்காரு, இருப்பாருன்னு நம்பலாம். ஆனா கடந்த 5 வருஷத்துல அவர் படாத அவஸ்தையை பட்டுட்டாரு. பிஜேபி கூட்டணி இல்லாதனால ஜெகன்மோகன் ரெட்டியால் பழிவாங்கப்பட்டு சிறைக்கு சென்று ரொம்ப சிரமப்பட்டுட்டார். அவர் எப்பெல்லாம் பிஜேபி கூட்டணியில இருக்காரோ அப்பெல்லாம் அவர் வெற்றியாக சூடி மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார். அதை அவர் உணர்ந்து பார்ப்பார். பவன் கல்யாண் என்கின்ற ஒரு மனிதர் நாயுடு கூடவே இருக்கார். இந்த கூட்டணி அமைவதற்கு தெலுங்கு தேசத்தை பிஜேபி கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தது பவன் கல்யாண் தான். சோ பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடை மாற்றி சிந்திக்க விடமாட்டார். அந்த ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஒரு 3 சிறிய கட்சிகளும் சுயேட்சையா நின்று ஜெயிச்சவங்களும் சேர்ந்து ஒரு 10 பேரு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே 243, இவங்க 10 பேர் சேர்ந்தா 253. காலங்காலமா பிஜேபி கூட்டணியில இருக்கிற கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு 6-7 தொகுதிகள் இருக்குது. மொத்தம் 264 தொகுதிகள், 65 தொகுதிகள், 65 எம்பிக்களுடைய சப்போர்ட் நிதிஷ்குமார் இல்லாமலும் சந்திரபாபு நாயுடு இல்லாமலும் பிஜேபி தலைமைக்கு பக்குவமா இருக்கு. கரெக்டுங்களா? பிஜேபி தலைமைக்கு 265 சீட்டு கையில இருக்கு. இன்னும் அவங்களுக்கு 272 என்கின்ற மேஜிக் நம்பரை அடையறதுக்கு லேகா இருக்கிறது 7 சீட்டு தான். சந்திரபாபு நாயுடு இல்லாமலும் நிதிஷ்குமார் இல்லாமலும் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலங்கள் சிறப்பாக தன்னெழுச்சியுடன் மோடி அவர்களின் ஸ்டைல் மாறாம திரும்பவும் 10 ஆண்டுகளை ஆட்சி கொடுத்தது போல இந்த ஆட்சியையும் மோடி அவர்களால் கொடுக்க முடியும். ஊழலற்ற நிர்வாகத்தை தர முடியும். உலக அளவில் தன் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்ட முடியும். பொது சிவில் சட்டம் போன்ற சட்டங்களை இயற்ற முடியும். இவங்க 2 பேரும் இல்லைன்னாலும் கூட ஆட்சி அமையட்டும் சார். 9ஆம் தேதி பதவி ஏற்கட்டும் சார். அடுத்த 3 மாசம் தான் பிஜேபிக்கு தனிப்பெருமை 278 வந்துடும். எப்படி வரும்னா சொல்ல முடியாது. ஆனா பிஜேபி தலைமையில 278 எம்பிக்கள் பாராளுமன்றத்துல இருப்பாங்க. நிதிஷ்குமார் இல்லாம, சந்திரபாபு நாயுடு இல்லாம நிச்சயமா அந்த மாற்றம் நிகழும். இப்போ பீட்டர் அல்போன்ஸ் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு துணை முதல்வர் பதவி வாய்ப்பு தேடி வந்திருக்கு, இதை மிஸ் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அந்த ஆளு காங்கிரஸ் காரனா திமுக காரனாங்கிறதே தமிழக மக்களுக்கு குழப்பமா இருக்கு. அடுத்த பிரதமர் ஸ்டாலின் ஆவறதுக்கான தகுதி ஸ்டாலினுக்கு தான் இருக்குன்னு சொன்னாரு. அப்போ ராகுல் காந்திக்கு அந்த தகுதி இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு இல்லையா? இவரு திமுக காரா காங்கிரஸ் காரரா? ஃபர்ஸ்ட் அத மக்களுக்கு தெளிவுபடுத்த சொல்லுங்க. அப்புறமா சந்திரபாபு நாயுடு துணை பிரதமர் ஆக்குறதுக்கும் சந்திரபாபு நாயுடு பிரதமர் ஆக்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டும். நீ தனியா நின்னு இங்க போட்டிக்கிட்டு என்னதை கிழிச்சுக்க நீனு? காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி நீங்க ஃபார்ம் பண்ண முடியுமா சார்? அதுக்கான வாய்ப்பு இருக்குதா தமிழ்நாட்டுல? நீ அந்த கட்சியில இருந்துகிட்டு திமுகவின் ஊதுகுழலாக, திமுகவின் அடிமையாக நீ பேசிக்கிட்டு, திமுகவினுடைய அங்கத்தினராகவே நீ செயல்பட்டு கொண்டு நீ சந்திரபாபு நாயுடு யோசனை சொல்ற அளவுக்கு நீ புத்திசாலி இல்ல, உனக்கு அந்த அருகதை கிடையாது என்பதை திரு பீட்டர் அல்போன்ஸ் அவருக்கு ஆணித்தரமா தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படியாச்சும் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி சார் எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் எவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர். அவருக்கு தெரியாதா மோடினா யாருன்னு?
அவருக்கு தெரியாத அமித்ஷானா யாருன்னு. இவங்க என்ன சித்து விளையாட்டு விளையாடுவாங்கன்னு புரியாதா? 243 சீட்டு வச்சிருக்காங்க சார். இந்திய கூட்டணி 32 கட்சிகளும் சேர்ந்து பெற்ற வெற்றியை விட பிஜேபி தனிப்பட்ட முறையில் அதிகமாக சீட்டை ஜெயிச்சிருக்கு. அப்ப எங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதே 30 சீட்டு தான். அந்த 30 சீட்டை எப்படி நாங்க ஊர்ஜிதப்படுத்துவோம், எப்படி எங்க தலைமையில கொண்டு வருவோம், இதனுடைய சூத்திரம் எல்லாம் எங்க மத்திய தலைமைக்கு தெரியும். நீங்க சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் தூண்டிவிட்டு, நிதிஷ்குமார் ஒரு பக்கம் தூண்டிட்டு, இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தலாம், இந்த ஆட்சிக்கு ஒரு சிறத்தன்மையை ஏற்படுத்தலாம் நீங்க முயற்சி பண்ணா அந்த முயற்சி பலிக்காது. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, ஸ்திரமான 5 ஆண்டுகளை மீண்டும் நிறைவு செய்து 2029 மீண்டும் பிஜேபி வெற்றி பெறும். நீங்க 2029 கூட இதே நிலைமை இருப்பீங்க, இதை விட கீழே போவீங்க. இன்னைக்கு 99 பேட்டா செருப்பு விளையாட்டம். பேட்டா செருப்பு ரவுண்ட்ல இருக்காது. 499 ரூபா, 599 ரூபான்னு போல இருக்கும். அதே போல 99 இருக்கீங்க நீங்க எல்லாம் பேசக்கூடாது. காங்கிரஸை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடவு வச்சுட்டு நீங்க பிஜேபி கூட்டணியை பத்தி சந்திரபாபு நாயுடு பத்தி பேசுறது பீட்டர் அல்போன்ஸ்க்கு என்ன அயோக்கியதை இருக்கு, அருகதை இருக்கு? உனக்கு ஒரு எம்பி சீட் வாங்கி ஜெயிக்க நிக்க முடிஞ்சதா உன்னால? உனக்கு உன் கட்சி தலைமை கொடுத்துருச்சா ஒரு எம்பி சீட்டு? ஏன்னா நீ திமுகவின் கைக்கூலின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் உனக்கு சீட்டு கொடுக்கல. எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, எம்பி சீட்டு கிடைக்காது. திமுக போட்ட பிச்சையில சிறுபான்மையினர் நல ஆணையத்துல நீ ஒரு மெம்பராவோ தலைவராவோ இருக்காரு. அதற்கு நன்றி கடனாக என்னென்னமோ குழப்பிட்டு இருக்காரு. பீட்டர் அல்போன்ஸ் போன்ற தரமற்ற அரசியல்வாதிகளின் விமர்சனம் எங்கேயுமே எடுபடாது. ஸ்திரமான 5 ஆண்டுகள் ஆட்சியை பிஜேபி நிறைவு செய்யும். ஏன் இந்த தோல்விங்கிற காரணத்துக்காக கண்டுபிடிச்சு அந்த தோல்விக்கான காரணத்தை கலைந்து வர ஊபி சட்டசபை தேர்தலில் மீண்டும் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அங்க சட்டசபையில வெற்றி அடைவோம். திரும்ப 2029 80க்கு 80 அடிக்கிறதுக்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும், வெற்றியும் காணும். அதுதான் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் நடந்தது. அது குஜராத்ல 99 சீட்டு வாங்கி பார்டர்ல பாஸ் பண்ணி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு 2 எலெக்ஷன்ல அறுதி பெருமையானோட வந்துச்சு. இந்த தேர்தல்ல கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்கு. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தல்ல, அதுக்கு முன்னாடி பிரதமர் பதவியேற்ற பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஜஸ்ட் பார்டர்ல அறுதி பெரும்பான்மை பெற்று குஜராத் ஆட்சியில் இருந்தது பிஜேபி. அதோட பிஜேபி முடிஞ்சு போச்சுன்னாங்க. இன்னைக்கு 80% சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. அந்த தவறுகள் எங்க நடந்தாலும் தவறுகளை திருத்திக் கொண்டு, தவறுகளை சரி செய்து கொண்டு, அந்த ரெமிடியை தேடி அதை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஃபார்முலா எங்களுக்கு தெரியும், எங்க கட்சி தலைமைக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், நட்டாவுக்கு தெரியும், மோடிஜிக்கு தெரியும். எழுதி வச்சுங்க சார். இன்னும் 90 நாள் 272 என்கின்ற மேஜிக் நம்பருக்குள்ள பிஜேபி தனிப்பெரும்பான்மையா இருக்கும். இது சத்தியம், எழுதி வச்சுங்க. பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் சும்மா பைத்தியம் உளறிக்கிட்டு இருக்கு, திமுகவின் கைக்கூலி. தொடர்ந்து பேசவும். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.